ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சட்னி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் நல்லா இந்த மாதிரி தோண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவில் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம சீவல் இருக்குல்ல, அதுலேயும் துருவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ தான் தேங்காய் நல்லா மசிஞ்சு வரும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு மீதி இருக்கிற 1/2 டம்ளரையும் ஊற்றி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி கூட நல்லா தேங்காய் பாலை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சக்கையை மறுபடியும் மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிழிய விருப்பம்னா நீங்கள் ஸ்பூனெல்லாம் அழுத்தி விட்டுக்குங்க. மறுபடியும் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துட்டு மறுபடியும் வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். அதில் இனிமேல் சாறு எதுவும் இல்லை, அது வெறும் சக்கை தான். அதை நம்ம கீழே போட்டுடலாம். இது நமக்கு தேவைப்படாது இதோட. அவ்வளோதான். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா உப்புமே சேர்த்துக்குங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பாலை ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் மிக்சி ஜார்லேயும் சேர்த்து நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் தாளித்து விட்டுக்கலாம். அந்த தேங்காய் பாலில் இருந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மேட்ச் பண்ணிக்கோங்க. சட்னி அந்த அளவுக்கு வேணும்ன்ட்டு. இதுக்கு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டுன்ட்டு அந்த சட்னிலேயே சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு தேங்காய் பால் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு கொத்து கொத்தமல்லியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ தோசை செய்யலாம். வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா. நான் வேறு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
அந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா கடிப்பட்டால் தான் சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு வெங்காயம் நல்லா கடிக்கிறது பிடிக்காதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சுக்கோங்க. எனக்கு வெங்காயம் அங்கங்கே நல்லா கடிச்சாதான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டேன். அவ்வளோதான். சட்னி இந்த மாதிரி தோசை மேலேயே ஊற்றிட்டு சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா ஊறிட்டு சூப்பராக இருக்கும் தோசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.